குணம். ஒரு காட்டில் இரக்க குணமுள்ள ஒரு நாய் வாழ்ந்து வந்தது. அந்த நாயானது ஒரு நாள் வழக்கம் போல உணவு தேடி காட்டு வழியே மகிழ்ச்சியாக போய்கொண்டிருந்தது. அந்த காட்டு பகுதியில் ஒரு அணிலானது காட்டு வேடன் ஒருவனால் கூண்டு ஒன்றில் அடைக்கப்பட்டு தவித்து கொண்டு இருந்தது. அதை பார்த்த நாயானது அந்த அணிலின் அருகில் சென்றது. அப்போது அந்த அணில் அந்த நாயிடம் தன்னை ஒரு வேடன் கூண்டில் அடைத்து விட்டதாகவும் தன்னை காப்பாற்றும்படியும் வேண்டியது. இரக்க குணம் கொண்ட அந்த நாயானது அணிலை கூண்டிலிருந்து காப்பாற்றி விடுவித்தது. கூண்டிலிருந்து வெளியே வந்த அணிலானது அந்த இரக்க குணம் கொண்ட நாய்க்கு நன்றி தெரிவித்து மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது. பிறகு அந்த அணிலானது நாயிடமிருந்து விடைபெற்று மகிழ்ச்சியாக தன் வீட்டிற்கு சென்றது. பிறகு ஒரு நாள் அந்த இரக்க குணம் கொண்ட நாயானது உணவு கிடைக்காமல் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்தது. அதை சற்று தொலைவிலிருந்து அந்த அணில் பார்த்து கொண்டு இருந்தது. நன்றி மிக்க அந்த அணிலானது பசியால் வாடுகின்ற அந்த இரக்க குணம் கொண்ட நாய்க்கு உதவ எண்ணி தான் சேகரித்து வைத்திருந்த உணவை எடுத்துக்கொண்டு நாயை நோக்கி சென்றது. அன்று தன்னை ஆபத்திலிருந்து காத்த அந்த இரக்க குணம் கொண்ட நாய்க்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தான் கொண்டு வந்த உணவை அதற்கு கொடுத்தது. மிகவும் பசியால் வாடிய அந்த இரக்க குணம் கொண்ட நாயும் உணவு கிடைத்ததில் மகிழ்ந்தது. நீதி: நாம் எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை பண்ணுவோம். நீங்கள் பிறருக்கு இரக்கம் காட்டினால் மற்றவரும் உங்கள் மீது இரக்கம் பாராட்டுவர்.